பைண்டிங் இருக்க அது உலகத்திலேயே வேறு எங்கேயும் கிடையாது. அதனால மகாபாரதம் தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் இது மாதிரி பண்ணியிருக்க. அப்புறம் பெருந்தேவனார் இரண்டாம் பெருந்தேவனார்னு ஒருத்தர் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அவரும் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள்னு அர்த்தம். நடுப்புற புரோசு வரும், பயிற்சி வரும், புரோசு வரும், பயிற்சி வரும். அதுக்கப்புறம் வில்லிபுத்தூரார் பண்ணினார் 14ஆம் நூற்றாண்டுல. அந்த வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறவர் தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்த சனியூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். வீரராகவன் அப்படிங்கிறது இவ அப்பா பேரு. இவருக்கு என்ன பேர் வச்சார்னாக்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த பெரியாழ்வார் அப்படிங்கிறத சொல்றதுக்காக பெரியாழ்வார்னு பேர் வைக்காம வில்லிபுத்தூரார்னு பேர் வச்சார். வில்லிபுத்தூரார் அப்படின்னா பெரியாழ்வாருக்கு பெயர். அந்த பெரியாழ்வாருடைய பெயரை இவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்காரர் சொல்றதுக்காக வில்லிபுத்தூரார்னு பேர் வச்சார். இவருக்கு ஒரு புரவலன், அதாவது இவரை ஆதரிச்சு இவரை இந்த மகாபாரதத்தை பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணினா பொங்கல் ஜாதியை சேர்ந்த வரபதி ஆட்கொண்டான் அப்படிங்கிற ஒரு மன்னன், ஒரு லோக்கல். அவன் தான் இந்த மகாபாரதத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு கொண்டிருந்தான். அவரு இந்த வியாச பாரதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணல. அது பல பேருக்கு தெரியாது, அதுக்காக சொல்றேன். இப்ப வியாச பாரதம் தான் நான் பேச போறது. ஆனால் வில்லிபுத்தூரார் பாரதம் வியாச பாரதம் அல்ல. பின்ன எது? பாலபாரதம்னு ஒன்று சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு உண்டு. அந்த பாலபாரதத்தை தான் அவர் தமிழ் படுத்தினார். ஆனா இந்த பாலபாரதத்துல கூட 18 பருவம் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிட்ட 10 பருவத்தோட நிறுத்தி விட்டார். அதாவது இப்ப மகாபாரதத்துல மொத்தம் 18 பருவங்கள். அதுல வில்லிபுத்தூராருடைய பாரதத்துல 10 பருவங்கள் தான் இடம்பெறுகின்றன. சௌபதிக பருவத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வர வேண்டிய பல பதிப்புகள், பல விஷயங்கள் கிடையவே கிடையாது. இந்த 18 பருவத்திற்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் பேர் இருக்கு. ஆத்திய பஞ்சகம் அப்படின்னு முதல் 5 பருவங்களுக்கும் பெயர். ஆத்தியம்னாக்க ஆரம்பம்னு அர்த்தம். ஆத்தியம். அதனால அந்த ஆத்திய பஞ்சகம்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ். யுத்த பஞ்சகம் போரை பற்றி சொல்லக்கூடிய 5. சாந்தி திரயம் அமைதி ஏற்பட்டதற்கு பின்னால் பேசப்படக்கூடிய விஷயங்கள் 3. அந்திய பஞ்சகம் முடியக்கூடிய 5. அதனால ஆரம்பத்தில் 5, அப்புறம் யுத்த பஞ்சகம் 5, அதுக்கப்புறம் அந்திய பஞ்சகம் 5, நடுப்புற 3, மொத்தம் 18. அதனால நமக்கு என்ன தெரியணும்னா இந்த மகாபாரதம் என்பது தமிழ்நாட்டில் வில்லிபுத்தூராருக்கு அப்புறம் இப்ப கிராமத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அது எந்த மகாபாரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாப்பிள்ளை பாரதம் தான். நல்லாப்பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் தான் இந்த பாரதத்தை நிறைய பண்ணினார். எவ்வளவு ஸ்லோகம்னா 13,950 பாட்டு. இத்தனையும் மனப்பாடம் பண்ணின்னு வச்சவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கான். இந்த 13,950 பாட்டையும் மனப்பாடமா பண்ணி வச்சுக்கிட்டு மேடையில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு இந்த நல்லாப்பிள்ளை பாரதத்துக்கு அப்படின்னு. அப்புறம் அஷ்டாவதானம் அரங்கநாத கவிராயர்னு ஒண்ணு, அவர் ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார். அவர் பாரதத்தினுடைய பிற்பகுதி அதை பண்ணியிருக்கிறார். 2500 செய்யுள். மாவிந்தம் அப்படிங்கிற பெயர்ல தமிழ்ல பாரத கதையை சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கு. பாரத சாரவெண்பா. இந்த கீதை சாரவெண்பானே ஒரு புக்கு இருக்கு. கீதா வெண்பானே பேர் இருக்கு தமிழ்ல. அந்த 18 சாப்டர் கீதையும் வெண்பாவா இருக்கு. அதை போல பாரத சார வெண்பா அப்படின்னு 748 வெண்பாக்களை கொண்ட ஒரு நூல் இருக்கு. அதனால அதை பத்தி தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். இதிகாசம் இமம் புண்ணியம் மகார்த்தம் வேத சங்கீதம் வியாசோக்தம் ஸ்ரூயதேயேன கிருத்வா பிராமணம் அக்ரதா ச நரகா சர்வ காமாம்ஸ்ச கீர்த்திஹி பிராப்யேக சௌனக கச்சேத் பரமிகாம் சித்திம் அத்திரமே நாஸ்தி சம்சய. கடைசியில முடிக்கிற போது சௌனகரிடத்துல இந்த உக்ரசுரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சூத பௌராணிகர் என்ன சொன்னார், அப்பா இந்த மகாபாரத கதையை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். அவளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமான அபிலாஷைகளும் பூர்த்தியாகும். இது ரொம்ப உயர்வான நூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவான், இந்த புத்தகம் ஆரம்பிக்கிற போதே அனுக்கிரமணிகா பருவம்னு ஒரு பருவம் இருக்கு இதுல மகாபாரதத்துல. இதுக்கு சம்ஷேப பாரதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இப்ப இதே சம்ஷேப ராமாயணம்ங்கிறது தான் முதல் சர்க்கமே. வால்மீகி ராமாயணத்திலேயே முதல் சர்க்கத்துக்கு பேர் சம்ஷேப ராமாயணம். இப்ப ராமாயணம் முழுக்க படிக்க முடியல, பாராயணம் பண்ண முடியல, சுந்தரகாண்டம் கூட என்னால பாராயணம் பண்ண முடியாதுன்னா
இந்த சம்ஷேப ராமாயணத்தை பாராயணம் பண்ணினா போறோம்னு சொல்லியிருக்கு. அந்த சம்ஷேப ராமாயணத்துல எவ்வளவு ஸ்லோகம்? 100 ஸ்லோகம் தான். அது என்னன்னு கேட்டா, எப்பவுமே நம்ம ஊர்ல இருக்கிற சைக்காலஜி பாருங்க, நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்ட சைக்காலஜியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு புஸ்தகத்தை முழுக்க படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க பாப்பா என்கிட்ட. ஏதாவது ஒரு புத்தகம் 500 பக்கம் 700 பக்கம் 1000 பக்கம் 2000 பக்கம்னாக்க நமக்கு இது அத்தனையும் படிக்கணும்னு தோணாது. அதனால இப்ப உண்மையிலேயே இந்த ஆத்தருக்கு இந்த மெசேஜ் ஷுட் ரீச் எவரிவன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துன்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், இந்த ஹோல் புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ப்ரிசைஸா கொடுத்துருவான். இப்ப பொறுமை இல்லாதவன் என்ன பண்ணுவான், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுருவான். ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிற அளவுக்கு பொறுமை உண்டு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இந்த ஹோல் புக்கு ஜிஸ்ட் வந்துருக்குனாக்க அப்புறம் நான் எதுக்கு அதெல்லாம் படிக்கணும், இது பொறுமை எனக்கு. அப்படி நம்ம முன்னோர்கள் வியாசரும் அதை பண்ணியிருக்கார், வால்மீகி அதை பண்ணியிருக்கார். வால்மீகி ராமாயணம் முழுக்க எதனால் படிக்காம போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பார்த்தார். அதனால முதல்ல சம்ஷேப ராமாயணம் சொல்லி நாரதர் வாயாக சொல்லப்படுவதாக, வால்மீகிக்கு சொல்லப்படுவதாக ஒரு சம்ஷேப ராமாயணம் முழு ராமாயணத்தையும் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இதே போல இவரும் என்ன பண்ணார், அனுக்கிரமணிகா பருவம் அப்படின்னு ஒண்ணு வச்சு இந்த மகாபாரதத்தை முழுக்க படிக்க மாட்டானுங்க. அது 24,000 ஸ்லோகத்தையும் ஒருத்தரும் படிக்க மாட்டான் ராமாயணத்தைன்னா. இது 1,00,000 ஏறத்தாழ். அந்த 1,00,000 ஸ்லோகத்தை எவனாவது பார்ப்பாங்க. அதனால நிச்சயமா ஆக்சுவலா இது 1,00,000 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா கூட ஆக்சுவலா எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு நான் சொல்றேன். 2382 அத்தியாயம். அதுல 96,635 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. 96,635 அப்படின்னா யாராலையும் நம்பர்லாம் கரெக்டா வச்சுக்க முடியாது. அதனால 1,00,000 ஸ்லோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஆக்சுவலா மகாபாரதத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஏற்கனவே பீஷ்மருடைய சாப்டர்ல நுழைஞ்சிட்டோம். இப்ப இவர் எங்க மகாபாரதத்தை கேட்டார், இந்த சூத பௌராணிகர் உக்ரஸ்ரவஸ் அப்படி என்கின்ற ஒரு சூத பௌராணிகர் எங்க கேட்டார்னா, ஜனமேஜயன் சர்வயாகம் செய்தான். அந்த இடத்துல எப்பவுமே நம்ம ஊர்ல இந்த புஸ்தகம் முழுக்க நீங்க எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம். அதாவது இப்ப சூத பௌராணிகர் கதை சொல்லிட்டே வர, வரலாறை சொல்லிக்கிட்டே வர. இப்ப அப்புறம் உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸுக்கு இதுல திடீர்னு ஒருத்தர் சௌனகர் என்ன கேட்பார், அந்த 2வது குரூப் இருக்காரு, கேட்டு இருக்கிறவங்க 2வது குரூப், அவங்களுக்கு பொறுமை தாங்காது. இவர் முழுக்க சொல்ல போறார், அது பொறுமை கேட்க மாட்டான். ஆமா நீ வேணுமோ ஜனமேஜயன் சர்வயாகம் பண்ணார், சர்வயாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜனமேஜயன் ஏன் சர்வயாகம் பண்ணினான் அப்படின்னு கேட்பார். இது அப்படியே மகாபாரதத்தில் வரும். அப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அப்ப சொல்லிடுறோம், ஜனமேஜயன் ஏன் சர்வயாகம் செய்தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இப்படித்தான் மகாபாரதம் முழுக்க போகும். நீங்க அதனால முழுக்க வியாசர் எப்படி எழுதியிருக்கிறதா, ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்டு இருக்கிற ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லுவார். அப்படியே இந்த மகாபாரதம் முழுக்க அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவன் ஏன் சர்வயாகம் செய்தான், முதல்ல ஜனமேஜயன் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா. ஜனமேஜயன் என்பவன் பரீட்சித்தினுடைய மகன். பரீட்சித் யார் அப்படின்னா, பாண்டவர்கள் அத்தனை பேருமே, பாண்டவர்கள் 5 அவர்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னதாக எப்பொழுது இந்த உலக வாழ்வை விட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார்களோ அப்பொழுது அபிமன்யுவனுடைய பிள்ளை, ஒரே ஒரு பையன், மிஞ்சின ஒரே ஒரு ஆண்மகன் அந்த குடும்பத்துல பரீட்சித், அவனுக்கு பட்டம் சூட்டி விட்டு போகிறார்கள். அந்த பரீட்சித்துக்கு ஒரு சோதனை வருது. அந்த பரீட்சித்துங்கிறவன் யாருங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். பாண்டவர்களுடைய அபிமன்யுவுக்கு பிறந்த பிள்ளை பேரன். இப்ப அவனே பேரன் தான், நல்லா கவனிச்சிங்க. இப்ப அந்த பேரனுக்கு பிள்ளை ஜனமேஜயன், அப்ப கொள்ளு பேரன். அந்த கொள்ளு பேரன் எதற்காக சர்வயாகம் செய்தான் அப்படின்னா, உத்தங்கர்னு ஒரு ரிஷி அவர் தூண்டி விட்டார், சும்மாவும் உசுப்பேற்றி விட்டார். அதனால இவன் சர்வயாகம் பண்ணினான். இப்ப நீங்க சீரியல் பார்க்கிறவங்க பழக்கம் இருக்கிறவங்களுக்குன்னா உங்களுக்கு சொல்றேன், உண்மையிலேயே ஒருத்தருக்கு தன் குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னே தெரியாது, நிம்மதியா இருந்துருப்பான், நிம்மதியா பழகின்றிருப்பான். அப்படி பழகிற போது, நீ அந்த ஆடு உங்களுக்கு தெரியுமா, உங்க குடும்பத்துக்கு அவ எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, என்னமோ நீங்கிட்டு இருக்க அவனோட, ஐயோ உங்க அப்பாவை கொலை பண்ணதே அவன் தான்மா. நீங்க எல்லா சீரியலும் இதான் தீமை. எங்கேருந்து எடுத்தது, மகாபாரதத்துல மறந்துடாதுங்க. காப்பிங் ஃப்ரம் மகாபாரதம் தான் எல்லா எபிசோடுமே. எல்லா சீரியலுக்குமே யாரோ முதல்ல பேரை மாற்றிடுவான், கேரக்டரை மாற்றிடுவான், எங்கள் ஊரில் போட்டுருவான். அப்பப்போ அந்த காலத்துக்கு தகுந்தபடி தீம் ஒண்ணுதான். தீம் என்னது, பழிவாங்கு. பழிவாங்கு. எதுக்கு பழி வாங்கணும்,
என்னைக்கோ நடந்த ஒண்ணுக்கு இன்னைக்கு வாழ்கிற தலைமுறையை பழிவாங்கு. இதான் எல்லா கதையும். நீங்க நல்லா உங்களுக்குலாம் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இந்த உதங்கர் அப்படிங்கிற மகரிஷி அங்கேருந்து வந்தார். அவருக்கு சொந்தமா பழி வாங்குறதுக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஏன் பழி வாங்கணும்னு நினைச்சார்னா, அவருக்கு தட்சகன் ஒரு பெயர். அவன் ஒரு பெரிய தீமையை செஞ்சுட்டான். இவரால் அவனை பழி வாங்க முடியல. சரி, இவனை யாரை வச்சுதான் பழி வாங்கலாம்? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க அப்படியே மனக்கண் முன்னால நீங்க பாக்குற சீரியல் அப்படியே கொண்டு வந்துட்டே போங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியா. எல்லா சீரியலும் இதான் தீர்வு வரும். அவனுக்கு தான் பழி வாங்க முடியல, யாரையாவது வச்சு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணா. அப்ப பார்த்தா நமக்கு இதே போல பழி வாங்க வேண்டிய உணர்வு இருக்கிறவன் யாரான்னு கண்டுபிடிச்சான் ஜனமே ஜெயன். இந்த பையன் அப்பாவே உட்காந்துருக்கான், ஒன்றும் தெரியாம அவனை போய் உசுப்பேற்றி விட்டா இந்த தட்சகனை ஒழிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தட்சகனை ஒழிக்கிறதுக்காக, தட்சகனுடைய பரம்பரையில் வந்தவங்களை ஒழிக்கிறதுக்காக இவன் போய் அவங்ககிட்ட போய் சொன்னான். என்ன சொன்னான்? இந்த உத்தங்கருக்கு அப்படி என்ன சார் வெறி? இந்த தட்சகனை ஒழிக்கணும்னு இந்த உத்தங்கருக்கு என்ன வெறி அப்படின்னா, இந்த உத்தங்கர் என்பவர் பைத்தர் என்கின்ற மகரிஷியின் இடத்துல பாடம் படித்தவர், குருகுல வாசம் செய்தவர், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டவர். இந்த குருகுல வாசம் பண்ணுகிற போது நம்ம ஊர்ல எப்பவுமே இந்த குருகுல வாசம் முடிகிற போது தான் குருதட்சணான்னு ஒன்று கொடுக்குற வழக்கம் உண்டு. இந்த குருதட்சணை எப்படி கொடுக்கணும்னு இலக்கணம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, குரு வாயை திறந்து கேட்க மாட்டார். இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு கேட்க மாட்டார். யூனிஃபார்ம் ஃபீஸ் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. இப்பதான் சமச்சீர் கல்விங்கிறான. உண்மையான சமச்சீர் கல்வி நம்முடைய முன்னோர்கள் மட்டும்தான் குருகுலங்களில் நடத்தி வந்தார்கள். ஏன்? இவனுக்கு ஒரு விதமான குவாலிட்டேட்டிவ் எஜுகேஷன், அவனுக்கு மட்டமான எஜுகேஷன் அந்த காலத்துல கிடையாது. இப்ப கார்பரேஷன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பாடம் வேற, இதே ஒரு பெரிய பப்ளிக் ஸ்கூல்ல இருக்கிற பாடம் வேற, சிபிஎஸ்இ சிலபஸ் வேற, அதுலேயே மெட்ரிகுலேஷன் சிலபஸ் வேற, அதுலேயே என்னமோ ஆங்கிலோ இந்தியன் சொல்லிட்டு இருக்காங்க, அதுல ஒரு பாடத்திட்டம் வேற. இது ஒண்ணுக்கு ஒண்ணு குவாலிட்டியே டிஃபர் ஆகுது. நம்ம ஊர்ல ஒரு பேருக்கும் குவாலிட்டேட்டிவ் எஜுகேஷனை யூனிஃபார்மா கொடுக்க முடியல. இத்தனை வருஷமா நம்ம சமுதாய சமத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் இந்த சமுதாய சமத்துவத்தை கல்வியில கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது எப்படின்னு கேட்டா, நீ ஏழையா, நீ என்ன ஜாதியா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யூ வில் பி அட்மிட்டட். எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் சிலபஸ், யூனிஃபார்ம் கல்வி. அதுக்கு ஏதாவது ஃபீஸ் கொடுக்கணுமா சார்? ஒன்றும் கொடுக்க வேண்டாம். சரி, பணக்காரனுக்காவது ஃபீஸ் உண்டா? அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கவுங்க அவங்களால முடிஞ்சதை கொடுக்கணும். ஏன்? the institution has to continue. இந்த குருகுலம் நடக்கணும், தொடர்ந்து மாணவர்கள் வந்து படிக்கணும். அப்படி படிக்கணும்னு இந்த குருகுலத்தின் மேல உனக்கு அக்கறை இருந்ததுன்னா, உன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு, உன்னுடைய மனசுக்கு ஏற்றவாறு ஏதாவது கொடுத்துட்டு போ. நாங்களே எதுவும் கேட்க மாட்டோம். இதுதான் இந்த குருக்களுடைய ஸ்டாண்டர்ட். இப்ப இந்த உத்தங்கர்ங்கிறவர் பைத்தர்ங்கிற மகரிஷிகிட்ட படிச்ச அந்த பைத்தர்கிட்ட போய் கேட்டார். படிப்பெல்லாம் முடிஞ்சுடுத்து, இவர் விடைபெற வேண்டிய நாள். என்னைக்கு குருதட்சணா கொடுக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் எஜுகேஷன் வில் பி கம்ப்ளீட்டட். நம்ம ஊர்ல சிலபஸ் எப்ப முடியும் செமஸ்டர் அப்படின்னா, குரு பூர்ணிமா அன்னைக்கு முடியும். என்னைக்கு செமஸ்டர் தொடங்கும் புது எஜுகேஷன்னா, சிராவண பூர்ணிமா அன்னைக்கு தொடங்கும். இடையில 1 month கேப், மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட்லி குரு பூர்ணிமாங்கிறது ஆஷாட பூர்ணிமா. ஆடி மாசம்னு தமிழ்ல சொல்லுவோம். ஆஷாடம், சிராவணம், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஆவணி. அந்த சிராவண பூர்ணிமானிக்கு இப்பதான் பிராமணர்கள் சில பேர் பூனம் போட்டுக்கிறாங்க. அது எதுக்குன்னா வேற ஒண்ணுக்கு இல்லை. அது பின்னாடி நான் சொல்றேன். அது பின்னாடி இந்த சப்ஜெக்டே வரப்போகுது, அப்ப சொல்லிக்கலாம். ஆனா அன்னைக்கு தான் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ்ன்னு அர்த்தம். எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ். 2 செமஸ்டர். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 5 months, அனதர் செமஸ்டர் 6 months, இடையில 1 month ஹாலிடே. கடைசி ஃபைனலா இவன் படிப்பை முடிச்சு 12 வருஷம் முடிச்சுட்டு குருகுலத்தை விட்டு வெளியில வராங்க. அது என்னைக்குன்னா இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு. அன்னைக்குதான் விடைபெற்றுப்பான். படிப்பை முடிஞ்சுட்டு நீ போகலாம் பரவாத்தியார். அப்படி போகிற போது அவருக்கு அந்த குரு சொல்லுகிற போது இவர் குருதட்சணா அப்படின்னு இவனா என்ன கொடுக்குறான்னா ஏற்றுப்பார். ஏழை மாணவர்கிட்ட குருதட்சணை எல்லாம் கேட்க மாட்டார். ஏழை மாணவர்கிட்ட குருதட்சணை கேட்கிற வழக்கம் தானே கிடையாது. பணக்காரங்க அவங்கள என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கலாம். ஏழை மாணவர்களும் கொடுக்க முடியலன்னு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். இப்ப இந்த பைத்தர்கிட்ட இந்த உதங்கர் என்ன பண்ணார், நான் உங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு. இந்த குருதட்சணை வச்சே நிறைய சம்பவங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல இந்த பிரச்சனையே எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, குருதட்சணை கொடுக்க வேண்டாம்னு குரு சொல்ற போது அதை மீறி உங்களுக்கு நான் என்ன குருதட்சணை கொடுக்கட்டும், நான் என்ன குருதட்சணை கொடுக்கட்டும்னு கேட்டு அதனால வந்தக்கூடிய விளைவு பிரச்சனைகள் இருக்கு. அது ரொம்ப ஜாஸ்தி. அப்படி ஒரு 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு இதோட சொல்ல போறேன்.
உதங்கர் வந்து என்ன பண்ணார், பைத்தர்கிட்ட போய் என்னுடைய படிப்பு முடிஞ்சிருத்து நான் விடப்படுறேன், உங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுக்கணும்னு. இவர் சொன்னார், யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட், நீ எங்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்ததே எனக்கு பெருமை, போகிறோம், அதோட சரி நீ போகலாம், நீ நானா படித்த உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீ போகலான்ட்ட. ஒன்றும் குருதட்சணை வேண்டான்ட்ட. இந்த ஆள் சும்மா விட வேண்டியதானே, என்ன குருதட்சணை என்ன குருதட்சணை அப்படின்ட்டான். இவருக்கு எரிச்சல் வந்துடுது ஒரு ஸ்டேஜில். ஏன்னா குருக்கிட்ட திரும்ப திரும்ப குருதட்சணை வேண்டாம்னு சொல்கிற குருக்கிட்ட போய் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன தட்சணை கொடுக்கணும் என்ன தட்சணை கொடுக்கணும்னா அவர் என்ன சொன்னார், இங்கே பாருப்பார், நான் வந்து ஒரு ஆம்பளை, எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எங்கள் வீட்டு அம்மா இருக்கா பாரு, அவள்கிட்ட போய் கேளுல, அவளுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அதை பூர்த்தி பண்ணிட்டு போன்ட்டார். அவ்வளவுதான், அதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த குருவுக்கு வேணா ஆசை இல்லாமல் இருக்குன்னா, குருதட்சணை கேட்காம இருக்குன்னா, இந்த குரு பத்தி நீ சும்மா விட்டுருல, அதனால என் பொண்டாட்டிகிட்ட போய் கேள், அதை ஏதாவது விரும்பினா அதை கொடுத்து போன. அந்த பொண்டாட்டி என்ன பண்ணினான்னா, நீ போய் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய விஷயம், அந்த குண்டலங்கள், ரத்தன குண்டலங்கள், அதை கொண்டு வா அப்படின்னா, மதிப்பற்ற ரத்தன குண்டலங்கள், பௌஷ்யங்கிற ராஜாவுடைய பத்தினி அதை காதில் கொண்டிருக்கா, எங்கேயோ பார்த்துக்கிட்டா. இல்லை நம்ம ஊரில் எப்போ ஆசை வரும்னு கேட்டேன்னா, அவள் பாட்டுக்கு நகை மேலே ஆசையே வராது, ஆனால் இன்னொருத்தி போன்றிருந்தான்னா பொறுக்காது. அது என்னன்னு கேட்டாக்க, அவள் காதுக்கு தொங்குறது அது அவள் முகத்துக்கோ அவள் காதுக்கோ அவள் மூஞ்சிக்கோ ஒன்று சரியே இல்லையே, அது நம்ம காதுக்கு தொங்கினா எவ்வளோ அழகாக இருக்கும், இவளுக்கு போய் இப்படி கொடுத்து வச்சிருக்கு நமக்கு குடித்தனா இல்லையேன்னு சொல்லிட்டு அதையே 10 பேருக்கு சொல்லி புறப்பிடுவாங்க. அவன் மூஞ்சி பற்றியா அந்த அதுக்கு இந்த நகையெல்லாம் கேட்குதா அப்படி இப்படி. இவன் என்ன பண்ணுறா, அந்த பௌஷ்யங்கிற ராஜாவுடைய பத்தினி அணிந்து கொண்டிருக்கிறாளே மதிப்பற்ற குண்டலங்கள், அதை எனக்கு கொண்டு கொடுங்க. எப்படி இருக்கு, யாரோ ராஜா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அவன் காதில் கொண்டிருக்கிற குண்டலாம் தோடு, அதை கட்டி வாங்குறாங்க. இப்போ இவன் யாரும் என்ன பண்ணுவாங்க, எப்போ இவனே வாயை திறந்து என்ன குருதட்சணை வேணும் என்ன குருதட்சணை வேணும்னு கேட்டதுக்கப்புறம் அவன் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துட்டானே ஆகும். அதனால இவன் நேரம் போனான். ஆனால் இவன் அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டால், ஒரு பிராமண பிரம்மச்சாரி வந்திருக்கான், அதனால அங்கேருந்து ஒரு ரிஷி, நல்ல பிரம்ம ரிஷியாக இருக்கான், போய் பார்த்தான், கேட்டவொடனே அவன் என்ன பண்ணிட்டா, உடனே கைடி கொடுத்துட்டா, இதை எடுத்துன்னு போகும் அப்படின்ட்டா. வேற ஒன்றும் இல்லை, எங்கள் குருபத்து நீங்கள் இதை காணிக்கை கொடுக்க போகிறேன், எடுத்துன்னு போட்டான். எடுத்துன்னு வர வழியில் இந்த தட்சகன் என்ன பண்ணிவிட்டான், அதை திருடிவிட்டான் வழியில். இவன் கொண்டு வருகிற போது வெளியில் திருடிவிட்டான். அதுக்கப்புறமா அந்த தட்சகன்ட்டேருந்து எப்படி 4 நாள் டெலிவரி கொடுத்துட்டான். வித்தின் 4 days நீ எனக்கு கொண்டு கொடுக்கணும்ட்டான். 3 நாள்லேயே அவன் கொண்டு கொடுத்துருப்பான். ஏன்னா போனால் கேட்டால் கொடுத்துட்டா, முடிஞ்சு வச்சு இங்கே கொண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் வர வழியில் இந்த பையன் திருடி விட்டான். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்திரனுடைய உதவியை பெற்று கடைசியாக தட்சகனிடமிருந்து அந்த குண்டலங்களை தான் மீட்டு வந்து குருபத்தினிகிட்ட 4வது நாள் 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள கரெக்டாக ஒன்று கொடுத்துட்டான். அவர் ரொம்ப சந்தோஷம்ட்டான். இப்போ எதுக்காக இதை சொல்ல வர, இதே மாதிரி குருதட்சணை வேண்டாம்னு சொன்ன ஆச்சாரியனிடத்திலேயே குருதட்சணை என்ன கொடுக்கணும்னு கேட்டு வந்த பிரச்சனையில ஒரு பெரிய நீதியே ஒருத்தங்க நமக்கு ஒரு மெசேஜே கொடுக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னாக்க, வரதந்து அப்படின்னு ஒருத்தர், ஒரு மகரிஷி, அவரும் பாடம் நடத்திட்டு இருந்தார். அவர்கிட்ட கௌத்சர்னு ஒருத்தன் படித்தான். அந்த கௌத்சருங்கிற மகரிஷி பாடம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுக்கணும்னா, இவர் இந்த பைத்தர் சொன்ன மாதிரியே உனக்கு ஒன்று நீ கொடுக்கணும் போடான்னு சொன்னார். அவன் பேசாமல் போயிருக்கலாம். இல்லை, இந்த கௌச்சருக்கு அது பொறுக்கலை. திரும்ப திரும்ப கேள்வியே இருந்தான், என்ன குருதட்சணை என்ன ஓ ஒன்னால முடியவே முடியாது, எதுக்கு அனாவசியமாக குருதட்சணையை பற்றி பேசுகிற, உங்கள் அப்பா ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியாத, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாத, அனாவசியமாக குருதட்சணைங்கிற, நான் கேட்க போகிற அமௌண்ட் அவங்களால கொடுக்க முடியுமா, எனத்துக்கு அனாவசியமாக கேள்வி இருக்கிறேன், அதனால பேசாமல் நானே ஆசீர்வாதம் பண்ணி நீ போகலான்னா போக வேண்டியதானே அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்க நான் கொடுக்குறேன். அவர் ஆத்திரத்தில் என்ன பண்ணார், 14 கோடி வராகனை கொடுத்து, ஏதோ 5, 10, 100, 1000, 10,000 கேட்டால் பரவாயில்ல, 14 கோடி வராகனை கொடுன்னு யார் ஒரு 7 பிராமண ரிஷியை பார்த்து இவங்க கேட்டுவிட்டார். இந்த ரிஷி என்ன பண்ணா, இப்போ எங்கே போய் வாங்குறது? அப்போ அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அப்போ ரகு ராஜா, ரகு மகாராஜ் அப்படின்னு யாருன்னாக்கா ரகு வம்சம் அப்படின்னு ஒன்று புரியும். ராகவன்னு பேர் வந்து ராமனுக்கு, அந்த ராமனுடைய முன்னோரில் ஒருத்தன், அவனுக்கு பேர் ரகுன்னு பேர். ரகுவம்சம் அப்படின்னே புக்கு இருக்கு, காளிதாசன் எழுதியிருக்கான். அந்த ரகுவம்சத்தில் இந்த வரலாறு இருக்கிறது. இந்த ரகுவனுடைய பெருமையை பற்றி பேசுவது, ரகுவனுடைய வம்சத்தினுடைய பெருமையை பற்றி பேசுவது.
அந்த ரகு வந்து ஒரு பெரிய விஸ்வஜித் யாகம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அந்த விஸ்வஜித் யாகம் முடிஞ்சு போறது டைம். அதனால எல்லாருக்கும் அவன் நிறைய வாரி வாரி வழங்கிட்டு இருக்கான். அதனால நம்ம போனாலும் ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சுன்னா இங்கேருந்து வந்துட்டாங்க. 14 கோடி வராங்கன்னு போய் ரகுட்ட கேட்டா கொடுக்க போறான். ரகு கொடுக்கறத அப்படியே கொண்டு போய் குருவனுடைய பாதத்துல வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்க போறான். இதுல என்ன பெரிய பிரச்சனை நினைச்சுட்டு நேரா ரகு மகராஜி கிட்ட போயிட்டான். இப்ப இவன் அரண்மனைக்குள்ள நுழையும் போது பார்த்த காட்சி இருக்கே அப்படியே இவனை பிரமிக்க வச்சு. என்னன்னா அந்த ரகு மகராஜ் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்க. சத்திரியனுக்கு சந்தியாவந்தனம் உண்டு, அதுக்காக சொல்றேன். இது ஏதோ பிராமணனுடைய பிரிவிலேஜ்னு நினைக்க வேண்டாம். அவன் சத்திரியன் ரகு, அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த சந்தியாவந்தனம் பண்றதை பார்த்த உடனேயே இவனுக்கு நான் வந்த காரியம் நடக்காதுன்னு முடிஞ்சு போச்சு. என்னடான்னா அவன் எதை வச்சு பண்ணிட்டு இருந்தான்னா பஞ்சபாத்திர உத்திரணின்னு ஒன்று உண்டு. இந்த பஞ்சபாத்திரம் மண்ணினால் செய்யப்பட்ட பஞ்சபாத்திரம், மண்ணினால் செய்யப்பட்ட உத்திரணியை வச்சுக்கிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். ராஜா சக்கரவர்த்தி அப்படிப்பட்டவன் மண்ணினால வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கானோடனே முடிஞ்சுட்டான். சரி, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இனிமே இவங்கிட்ட ஒன்றும் இருக்காது, நம்ம உள்ள போய் கேட்டு என்னத்துக்கு வாய இழக்கணும், அதனால பேசாம இப்படியே திரும்பிடும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்து திரும்பலான்னு போறான். இந்த ரகு அங்கேருந்து பார்த்துட்டான். யாரோ ஒரு பிராமணன், ஒரு பிரம்மச்சாரி பையன் வாசத்தை வந்துட்டு ஏதோ திரும்புறானே, அவன் யாரும் உள்ள கூட்டின்னு வாட்டான். சரின்னு சொல்லி உள்ள கூட்டின்னு போயிட்டான். கூட்டின்னு போனோடனே என்ன விஷயமா வந்தீங்க என்ன பார்க்கறதுக்கு அப்படின்னா, இல்லை பார்த்தாச்சு, திருப்தி, ரொம்ப சந்தோஷம் வர அப்படின்ட்டான். இல்லை நான் இதுக்காக வந்தேன்னா சொல்லலை. ஏன்னா அவனும் ரொம்ப டீசெண்டான ஆளு. அதனால அவன் புரிஞ்சுட்டான், இதனால அவனுக்கு கொடுக்க முடிய நிலைமையில இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு சக்கரவர்த்தியும் பணக்காரன் இல்லை. நம்ம தேசத்துல இருக்கிற எந்த ராஜாவும் பணம் படைத்தவன் அல்ல. இதை தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ராஜா ராணின்னா பெரிய பணக்காரங்க நினைச்சிட்டு இருக்கோம். அது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள். அதாவது அரசியல்வாதி ஆகிற போது ஓட்டாண்டியா இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்துட்டு சொத்து சேர்க்கறதெல்லாம் இப்ப இருக்கிற கதை. அப்ப கிடையாது. ராஜாவெல்லாம் அப்படி கிடையாது. ராஜா சக்கரவர்த்திகள் யாருக்குமே காரணம் பைசா சொந்தம் கிடையாது. அவன் வாழ்கிற அரண்மனையே அவன் பேர்ல கிடையாது. அது நல்லா கவனிச்சிங்க. அதை பட்டா பண்ணிட முடியுமா? அதெல்லாம் பட்டா பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டா அரண்மனை என்பது நேஷனல் ப்ராப்பர்ட்டி. அதுல பின் எப்படி சார் ராஜா இருக்காங்க? ராஜா அவன் பிள்ளை தான் அங்க ஆட்சிக்கு வந்துட்டே இருப்பானுங்க. இப்ப ராஷ்டிரபதி பவன் யாருக்கு சொந்தம்? அப்துல் கலாமுக்கா? இல்லைன்னா முன்னாடி ஒரு சர்மா இருந்தார் அவருக்கா? அல்லது இப்ப இருக்காரு பிரணப் முகர்ஜி அவருக்கா? இல்லை. ராஷ்டிரபதி பவன்ங்கிறது நேஷனல் ப்ராப்பர்ட்டி. இது சமுதாயத்தினுடைய சொத்து. இது யாரு ராஷ்டிரபதியை எலெக்ட் ஆறானோ அவன் அங்க தங்கலாம். எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5 வருஷம் அவனுக்கு எவ்வளவு பெரிய மாளிகை. அவனுக்கு தேவை எவ்வளவு? ஒரு ரூம் தான். ஆனா அவனுக்கு எவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி கொடுத்துருக்கோம் நாம. அதுதான் பேலஸ். அந்த காலத்து அரண்மனை தான் இப்ப இருக்கிற ராஷ்டிரபதி பவன் மாதிரி. ராஜாங்கிறவன் ராஷ்டிரபதி மாதிரி. இந்த ராஷ்டிரபதிக்கும் அந்த ராஜாக்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், இவன் 5 வருஷம் ஆனா காலின் பண்ணி போனோம். அந்த ராஜாக்கள் 5 வருஷம் கழிச்சு காலி பண்ணி போக மாட்டான். ஏன்னா அவன் ஆயுசு முழுக்க அதுல இருப்பான். அவனுக்கு பிள்ளைக்கு அதை அவன் பிள்ளை அங்க அனுபவிச்சுட்டு இருப்பான், செத்து போடுவான். ஆனா அவன் பொண்டாட்டி போடுற நகையும் அவனுக்கு சொந்தம் இல்லை. அதுவும் ஜனங்களா ஒரு டிகினிட்டி. இப்ப ராஜா, இப்ப பெரிய ராஷ்டிரபதி இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே பரேடு வர எவ்வளவு வாகனங்கள் போகுது, எவ்வளவு பெரிய பரேடு நடக்குது, எவ்வளவு குதிரை போகுது, எவ்வளவு இது வருது, அவ்வளவு கொண்டு வந்து இறக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு அவருக்கு சொந்தமா பாருங்க. அவர் வர காரு அது அவருக்கு சொந்தமா? அவர் ஒரு கார்ல கொண்டு வந்து இறக்கி விடலாம். ஒரு காரை கூட்டின்னு போகுது. ராஷ்டிரபதி பவனுக்கு சொந்தம் போகும்போது எடுத்துன்னு போயிட முடியாது. அப்படி 2-3 பயங்கர ட்ரை பண்ணானுங்க. ஆனா நடக்கல. நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட அல்பங்கள்லாம் கூட ராஷ்டிரபதியா இருந்திருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதுல நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் இருக்கார், டிவி கிரின்னு ஒரு ஆள் தான். அவன் எங்க போனாலும் எதை பார்த்தாலுமே எடுத்துடலாம்னு நினைப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் தான். அப்புறம் ஷர்மான்னு ஒரு ஆள். அந்த ஆள் அதை விட மோசம். ஆனா இங்க போயிட்டு ஒண்ணுமே எடுத்துக்காதது மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஒரு பைசா கூட எதுவும் அனாவசியமா கவர்மெண்ட் பைசா செலவழிக்காத ஆட்களும் ராஷ்டிரபதியா இருந்திருக்காங்க. அதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அதனால இப்ப இந்த பிரதிபா பாட்டியல் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நமக்கு என்ன புரியணும்னா, எப்படி இருக்கான் ராஜாங்கிறது. இப்ப ராஜாவுக்கு ஒரு கையில இல்ல, அவன் வெறுமனே மண்ணால இருக்கக்கூடிய பஞ்சபாத்திரத்துல சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்ககிட்ட தங்கத்தினால இருக்கக்கூடிய பஞ்சபாத்திரம் இல்லை, வெள்ளி பஞ்சபாத்திரம் இல்லை,
தாமரை பஞ்ச பாத்திரம் இல்லை. அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? ராஜா கிட்ட எல்லாம் இருக்குமே. அப்படின்னா எல்லாவற்றையுமே தானமாக கொடுத்து விட்டான். விஸ்வஜித் யாகம் என்பது உலகையே வென்று நடத்துகிற ஒரு யாகம். உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் கப்பம் கட்டி ஏகப்பட்ட பணம் வந்தாச்சு. அந்த ஏகப்பட்ட செல்வத்தெல்லாம் என்ன பண்ணுவான்? அப்படியே சமுதாயத்துக்கு கொடுத்துருவான். அதான் கணக்கு. அதை அப்படியே திரும்ப கொடுக்கணும். இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்டுங்கிறது அவங்க அப்பா வீட்டு பணத்தை போட்டு பண்றது இல்லை. நீங்களும் நானும் கொடுக்குற ஃபண்டை வச்சுதான் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்டு வருது. அந்த சீஃப் மினிஸ்டர் ஃபண்டை எடுத்து இந்த குழந்தைக்கு படிப்புக்கு கொடு, அந்த குடும்பத்தில் இது ஆயிடுச்சு இது கொடு, இங்கே விபத்து நடந்துருச்சு இதுக்கு கொடுன்னு தூக்கி தூக்கி கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ கூட பார்க்குறீங்கல்ல, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு. எங்கேருந்து கொடுக்குறாங்க? யார்கிட்டேருந்து கொடுக்குறாங்க? நீங்களும் நானும் கொடுத்த பணத்துலேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்காட்டாலும் அந்த பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அப்படி இந்த ராஜா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால அப்படி இருந்தான். அதனால இவன் புரிஞ்சுட்டான். சரி எல்லாம் கொடுத்தாச்சு, நமக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை, கேட்க வேண்டாம். இல்லை நீ போகக்கூடாதுப்பா, என்னத்துக்காக வந்தேன்னு சொல்லு. இல்லைங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். யோ சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ வருவாங்களா? அங்கேருந்து அதுவும் நீ பிராமணன் பிரம்மச்சாரி இங்கேருந்தும் வந்து இந்த ரகுவை பார்த்துட்டு சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். போய் சொல்லு, என்ன உண்மை சொல்லு அப்படின்னா. இல்லை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது சொல்ல வேண்டாம் விட்டுருவோங்களா அப்படின்னா. இல்லை இல்லை நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னா. வேற ஒன்றும் இல்லை, என் வாய் கொழுப்பு சும்மா இருக்க முடியாமல் எங்கள் குருக்கிட்ட போய் நான் உங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுக்கணும்னு கேட்டு தொலைச்சேன். ஒரு தரம் கேட்டால் பேசாமல் இருந்தார், 2 தரம் கேட்டால் பேசாமல் இருந்தார். ரொம்ப தொணன்னு பிடிங்கின உடனே அவருக்கு ஆத்திரம் தீரிய அவர் மாட்டுக்கு 14 கோடி வராணு கொண்டான்னு சொல்லிட்டார். நான் என்ன நினைச்சேன், நீங்கள் பெரிய விஸ்வஜித் யாகம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்காரு, அதில் எப்படி இதை கொடுத்துடலாம்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தேன். ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, சாப்டர் இஸ் ஓவர், அதனால நான் திரும்புறேன் அப்படின்னா. எப்போ ஒரு பிராமணன் என்னுடைய வாசல்ல வந்து இப்படி கேட்டுவிட்டியோ அப்போ கொடுக்காம நான் இருக்கக்கூடாது, கொடுக்காம இருக்கக்கூடாது. இப்போ எங்கிட்ட ஒன்று இல்லைங்கிறது உண்மை. நல்லா கவனிச்சிங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசனும் கடைசி இருக்கக்கூடிய இது கூட எல்லாத்துக்கும் கொடுத்துருவான், பட்டினி கிடப்பான். ஆனால் ஊரில் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அதனால நமக்கு நல்லா புரியணும், அப்பேற்பட்டவர்கள் தான் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்பேற்பட்டவர்கள்லாம் வாழ்ந்த பூமிங்கிறது தான் நமக்கு பெருமை. அல்பம் கூட லவலேசம் கூட தங்களுக்கு எந்த பத்துதலுமே இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அதனால இவனுக்கும் அந்த நிலைமை தான். ஒன்றும் கொடுக்க சாப்பிட்றதுக்கே இல்லை இல்லை, அப்படி இருக்கிறவங்க நான் என்னத்தை உனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய அமைச்சரை கூட்டான். ஆமாம், இந்த விஸ்வஜித் யாகம் பண்ணினமே எல்லாரையும் வென்றமே, அதில் ஏதாவது ஒரு டெரிட்டரி எங்கேயாவது நம்ம போய் போரிட்டாத பகுதி இருக்கா சொல்லு அப்படின்னா. அங்கே போய் போரிட்டு அவங்ககிட்ட இருந்து கப்பம் வாங்கி கொடுத்துடலாம். உடனே அமைச்சர் யோசிச்சு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டோம், எல்லா இடத்தையுமே பார்த்தாச்சு, ஒன்றுமே பாக்கி கிடையாது. ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன, குபேர நாடுன்னா. இன்னும் குபேர மேல நம்ம படையெடுக்கலைங்க. அந்த குபேரபுரி ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. வேணும்னா அந்த குபேரபுரி மேல படையெடுக்கலாம். நல்ல ஐடியா. இவனுக்கு கொடுக்க வேண்டிய 14 கோடி வரானாங்கன்னா அங்கேருந்து எடுத்து கொடுத்துடலாம். அதனால முடிஞ்சு போச்சு. அதனால நீ உடனடியே நோட்டீஸ் அனுப்பு, குபேரன் மீது நாளை காலம்புற நான் படையெடுத்து வரப்போகிறேங்கிற விஷயத்தை இப்பவே மெசேஜ் பண்ணிடுந்தான். உடனே அவன் ஃபேக்ஸ் பண்ணிட்டான், நேற்று மசூல் பண்ணி முடிச்சு வந்து சேர்ந்து குபேரனுக்கு. இவன் ராத்திரி ரகு தூங்க போயிட்டா, அந்த பிரம்மச்சாரியை போய் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கோ, இன்னைக்கு ராத்திரி இந்த இரு, நாளை காலம்புற நிச்சயமாக உனக்கு 14 கோடி வரான்னு தந்து அனுப்ப போகிறேன், கவலைப்படாத, நாளைக்கு நான் குபேரனோட படையெடுத்து எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன்ட்டான். சரி இவனு போய் தூங்குறதுக்கு போயிட்டான். மகாராஜா காலம்பரம் எழுந்து வந்து போருக்கு தயாராகலாம் அப்படின்னு படைகளெல்லாம் தயாரா. நான் படைகளுக்கெல்லாம் தயாராக வேண்டிய அவசியமே இல்லைன்னு அமைச்சர். என்ன அப்படின்னா, நேற்றுக்கு உங்க மெசேஜ் போய் சேர்ந்த உடனே ராத்திரியோட ராத்திரியா குபேரன் அப்பா விட்டுரு, எங்க படையெடுப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவனுக்கு என்ன கொடுக்கணுமே எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கஜானா முழுக்க இப்பொழுது நிரப்பி கிடக்கிறது. அதனால குபேரா ராத்திரியோட ராத்திரியா கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டான். அதனால படையெடுப்புக்கு அவசியம் இல்லை அப்படின்னா. அப்படியா? உடனே அந்த கஜானாவில் எவ்வளோ கொட்டி இருக்குன்னா அப்படியே ஃபுல்லாங்க, எல்லா ரூமும் அப்படியே ஃபுல் காயின்ஸ் தான், எல்லாமே கோல்டு காயின்ஸ், வேற எதுவுமே கிடையாது, எல்லாம் இருக்கு அப்படின்னா. சரி அவன் அந்த பிரம்மச்சாரியை கூப்பிட்டுருந்தான். பிரம்மச்சாரியை கூப்பிட்டான். இந்த கௌசருங்கிறவர் அந்த